வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐங்கிற இந்த சூப்பரான உலகத்துக்குள்ள நுழைய நீங்க ரெடியா? வாங்க, அதுக்கு முதல் படி என்னன்னு நாம இப்போ தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஏஐ உலகம்னா என்னென்ன ஒரு சின்ன இன்ட்ரோ பாத்திரலாம். இன்னைக்கு டெக்னாலஜில ஏஐ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம லைஃப்ல எல்லா இடத்துலயும் அது கலந்துடுச்சு. நம்ம வேலை செய்யற விதத்தையே அது மாத்திட்டு வருது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏஐ ஃபீல்ட்ல ஜெயிக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கா? அப்படி இருந்தா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன கேட்டாலும் உடனே பதில் சொல்ற ChatGPT, டிரைவரே இல்லாம அதுவா போற கார்கள், இது எல்லாமே ஏஐயோட பவருக்கு சில உதாரணங்கள் தான். இதெல்லாம் வெறும் கற்பனை இல்ல, நம்ம கண் முன்னாடி நடக்கிற நிஜம். ஓகே, ஏஐனா என்ன, அதோட பவர் என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த பயணத்தை நாம எப்படி ஆரம்பிக்கிறது? ஏஐ உலகத்துக்குள்ள நுழைய நமக்கு ஒரு சரியான கருவி தேவை. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம இலக்க அடைய ஏதோ ஒரு நேரடியான வழியா இருக்கும். அது வேற எதுவும் இல்ல, பைத்தான் தான். ஆமாங்க, இந்த ஒரு மொழி தான் ஏஐ உலகத்துக்கான உங்க என்ட்ரி டிக்கெட். இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதில். ஏன் பைத்தான் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அடுத்த சில நிமிஷத்துல உங்க ஏஐ பயணத்தை தொடங்க பைத்தான் தான் பெஸ்ட் சாய்ஸ்ங்கிறதுக்கு சில உறுதியான காரணங்களை நாம பார்க்க போறோம். பைத்தானோட உண்மையான பவரை இப்ப பார்க்கலாம். அதுக்கு 5 முக்கியமான தூண்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்கள் தான் பைத்தான ஏஐக்கு ஒரு தவிர்க்க முடியாத கருவியா மாத்துது. வாங்க ஒன்னொன்னு பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் அதோட சிம்பிளிசிட்டி. C++ இல்லனா ஜாவா மாதிரி கஷ்டமான ரூல்ஸ்லாம் இதுல இல்ல. பைத்தானோட கோட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம இங்கிலீஷ்ல பேசுற மாதிரியே இருக்கும். ஏஐல நாம நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப மாத்தி பார்ப்போம். அப்போ மொழி ஒரு தடையா இருக்கக்கூடாது இல்லையா? அந்த விஷயத்துல பைத்தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்க ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் நீங்களே ஸ்கிராச்ல இருந்து எழுத வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்காகவே பைத்தான்ல ஒரு பெரிய டூல்ஸ் யூனிவர்ஸே இருக்கு. அதுதான் நம்ம லைப்ரரிஸ் மற்றும் ஃப்ரேம்வொர்க்ஸ்னு சொல்றோம். இந்த டேபிள பாருங்க. டென்சர்ஃப்ளோ, பைடார்ச் மாதிரியான கருவிகளை வச்சு ரொம்ப கஷ்டமான நியூரல் நெட்வொர்க்ஸை கூட நம்ம ஈஸியா உருவாக்கலாம். அதே மாதிரி பாண்டாஸ், நம்பை வச்சு எவ்வளோ பெரிய டேட்டாவா இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி சுலபமா கையாளலாம். இந்த ரெடிமேட் கருவிகள் நம்ம வேலைய பல மடங்கு ஈஸியாக்கிடுது. 3வது தூண் கம்யூனிட்டி. நீங்க பைத்தான் கத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருபோதும் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஒரு மிகப்பெரிய உலகளாவிய சமூகம் இருக்கு. ஆமா, உலகம் பூரா மில்லியன் கணக்கான டெவலப்பர்ஸ் பைத்தான் யூஸ் பண்றாங்க. இது வெறும் நம்பர் இல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, அதுக்கான பதில் கண்டிப்பா இன்டர்நெட்ல காத்துக்கிட்டு இருக்கும். GitHub, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரியான சைட்ஸ்ல போனாலே போதும். நீங்க சந்திக்கிற ஒரு பிரச்சனைய உங்களுக்கு முன்னாடியே வேற யாரோ சந்திச்சு அதுக்கு ஒரு தீர்வையும் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு போலாம். ஒரு காருக்கு பெட்ரோல் எவ்ளோ முக்கியமோ அந்த மாதிரி ஏஐக்கு எரிபொருள் எது தெரியுமா? அதுதான் டேட்டா. ஆமா, எல்லா ஏஐ மாடல்ஸும் டேட்டாவை வச்சுதான் முடிவெடுக்குது. இங்க தான் பைத்தான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்டர் ஆகுது. அந்த பெரிய பெரிய டேட்டாவையெல்லாம் சேகரிச்சு கிளீன் பண்ணி அதுலேருந்து அர்த்தமுள்ள விஷயங்களை வெளியே எடுக்க பைத்தான் ரொம்பவே உதவுது. இதனால தான் டேட்டா சயின்ஸ் மற்றும் ஏஐ உலகத்துல பைத்தான் அடிச்சுக்க ஆளே இல்ல. ஃபைனலா 5வது பாயிண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி. பைத்தானோட மிகப்பெரிய பிளஸ் இதுதான். நீங்க ஒரு தடவை கோடு எழுதிட்டா போதும், அதை எங்க வேண்டாலும் ரன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க விண்டோஸ்ல எழுதின ஒரு கோட எந்த மாற்றமும் பண்ணாம அப்படியே மேக்லயோ இல்ல லினக்ஸ்லயோ யூஸ் பண்ண முடியும். இது டெவலப்பர்ஸ்க்கு எவ்ளோ பெரிய வசதி தெரியுமா? நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 5 காரணங்களும் ஏன் பைத்தான் கத்துக்கணுங்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான பதில கொடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். இது வெறும் ஒரு புரோகிராமிங் மொழி மட்டும் இல்ல, நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு திறவுகோல். ஏன்னா எதிர்காலமே ஏஐய நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் அழகா சொல்லுது. பைத்தான்ங்கிறது வெறும் ஒரு மொழி இல்ல, அது ஏஐங்கிற ஒரு பரந்த உலகத்தை துறக்கிறதுக்கான ஒரு சாவி. அதனால பைத்தான் கத்துக்கிறத ஒரு வேலையா பார்க்காதீங்க. இது டெக்னாலஜியோட ஃபியூச்சர்ல உங்களை ஒரு முக்கியமான ஆளா மாத்த போற ஒரு சூப்பரான முதலீடு. அப்போ டெக் உலகத்துல உங்க முத்திரைய பதிக்க நீங்க தயாரா? இன்னிக்கே பைத்தான் கத்துக்க ஆரம்பிங்க. இந்த அற்புதமான பயணத்துல உங்க முதல் அடியை எடுத்து வைங்க.